நம்ம டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து "அன்வேஷி பெண் கண்டெத்தும்" அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட குயிக் ரிவ்யூ தான் அது. படத்தினுடைய கதைக்குள்ள நான் பெருசா போக விரும்பல. இந்த படம் வந்து Netflix மார்ச் 8 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்த வந்து ஒவ்வொரு தமிழ் சினிமா ரசிகனும் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். தமிழ் சினிமா மாரி இல்லாம இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து டொவினோ தாமஸ். ஆனா பெருசா ஹீரோயிசம் கிடையாது. டப்பாங்குத்து, டான்ஸ் ஆடுறது, டமக்கு டக்கா டையா, டமக்கு டக்கா டையான்னு டான்ஸ் ஆடுறது இது எதுவுமே கிடையாது படத்துல. ஆனா படத்துல வந்து கதை வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி. இத வந்து 2 பகுதியா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஹீரோ வந்து புதுசா ஒரு போலீஸ் ஆஃபிசரா வந்து வராரு. அதுல வந்து பல கஷ்டங்கள அவர் சந்திக்கிறாரு. கடைசியா ஜெயிக்கிறாரு. ஆனா ஜெயிக்கிற சமயத்துல வந்து வெற்றி வந்து அவருடைய கை நழுவி போயிடுது. அப்ப இதனால அவர் பல விஷயங்கள அவர் கத்துக்கிறாரு. இந்த கத்துக்கிட்ட விஷயங்கள வச்சுக்கிட்டு, அவர் வந்து எப்படி வந்து செகண்ட் ஹால்ஃப்ல வந்து இன்னொரு கிரைம் ஸ்டோரிய வந்து சால்வ் பண்றாரு இன்னொரு ஊர்ல அப்படிங்கிறது தான் கதை. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு ஹீரோ வந்து இதுல வந்து தோத்து போவார்னா, எந்த தமிழ் ஹீரோவும் இத ஒத்துக்கவே மாட்டான். ஆனா கண்டிப்பா இதுல வந்து டொவினோ தாமஸ வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னா கதை தான் அங்க ஹீரோ. அவங்க வந்து கதாபாத்திரங்கள் மட்டும் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு டொவினோ தாமஸ். 2வது வந்து இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, 1990ஸ்ல வந்து நம்மகிட்ட வைஃபை, மீடியா இதெல்லாம் எதுவுமே பெருசா கிடையாது. சோசியல் மீடியா, WhatsApp இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப அன்றைய காலகட்டத்தில இந்த மாரி ஒரு கிரைம் நடந்திருந்தா, இத எப்படி வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க? அப்படிங்கிறது வந்து மறுபடியும் நம்மள வந்து ஒரு 30 வருஷம் பின்னோக்கி கூட்டிட்டு போறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க சுத்தி முத்தி பார்த்தீங்கன்னா, அந்த செட்டு கிட்டலாம் பார்த்தீங்கன்னா, 1990ஸ்ல வந்து நம்ம இந்தியா எப்படி காட்சி அளிச்சதோ, அது மாரி இருக்கும். அதில இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. பட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இந்த கதைக்கு. ஸோ அதுவும் இன்னொரு பிரில்லியன்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் இந்த படத்தில. 3வது வந்து ஆஸ் யூசுவல் மலையாள படத்தில நான் சொல்லவே வேண்டாம். ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வரும்பொழுது, இட் இஸ் ஆல்வேஸ் மெஜாரிட்டி ஆஃப் த கேஸஸ் சீட் ஆஃப் த எட்ஜ் மூவியா தான் இருக்கும். அதே மாரி இந்த படத்திலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க யாரு கொலையில சம்மந்தப்பட்டிருப்பா அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா அவர் வந்து கொலையாளி கிடையாது. அத வந்து ரொம்ப வித்தியாசமா இந்த படத்துல வந்து டீல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப வித்தியாசமா டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு தமிழ் சினிமா ரசிகரும் இந்த படத்த வந்து நீங்க Netflixல போய் பாருங்க. அண்ட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். உங்கள வந்து ஒரு 2 1/2 ஹவர்ஸ் அப்படியே இட் வில் கீப் யூ க்ளூட் டு த சீட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க சீட்ட விட்டு எழுந்திருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா இந்த படத்த பார்த்த பிறகு கீழ வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. எப்படி இருந்தது உங்க அனுபவம் இந்த படத்த பார்த்த பிறகு அப்படின்னு. மத்த எல்லா மலையாள சினிமா மாதிரியும் ஒவ்வொரு சினிமால இந்த சினிமாலயும் சரி, நீங்க கண்டிப்பா ஒரு விஷயத்த கத்துப்பீங்க. ஏதாவது ஒரு புது விஷயத்த கத்துப்பீங்க. ஸோ, இதோட இந்த காணொளிய முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.